ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் செய்திக்கு கடந்து போவோம். இன்றைக்கு ஒரு சாதாரணமான, எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 18ஆம் வசனம் மற்றும் 21 முதல் 24வது வசனம் வரைக்கும். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்துசலா 187 வயதான போது லாமைக்கை பெற்றான். மெத்துசலா லாமைக்கை பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம். அவன் மரித்தான். லாமைக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் 21 முதல் 24. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடை சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். சபையார் எல்லாரும் சேர்ந்து 22, 24 வசனங்களை வாசிப்போமா? எல்லாரும் கையில் பைபிள் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பைபிள் கொண்டு வரலைன்னா அடுத்த வாரத்துலேருந்து தயவு செய்து பைபிள் கொண்டு வாங்க. மனைவிமார் உங்கள் கணவன்மாருடைய பைபிளை அவங்க பேக்கில் வச்சு கொண்டு வாருங்க. சிலருக்கு தூக்கிட்டு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தூக்கிட்டு வந்து கையில் கொடுத்துருங்க, சரியா? வாசிப்போம். 22. ஏனோக்கு, சத்தமாக. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து. திரும்பவும் சொல்கிறேன். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆதாமிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது ஏனோக்கு எத்தனாவது தலைமுறை தெரியுமா? 7ஆம் தலைமுறை, 7வது ஜெனரேஷனில் வர்றான். ஆதாம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் ஒவ்வொரு பேராக பார்க்குறோம். இவன் 7வது தலைமுறை. மெத்துசலா அவனுடைய மகன். மெத்துசலா என்றால் அர்த்தம் அது போன பின் அது வரும் அப்படின்று போட்டிருக்கு. அப்படின்னா இவன் கடந்து போன பின் ஏதோ ஒன்று வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வந்தது உங்களுக்கு தெரியுமா? மெத்துசலா கடந்து போன பின்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆதியாகமம் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஃபெமிலியர் புத்தகம் தானே, தெரியும் தானே. என்ன வந்தது? ஜலப்பிரளயம் வந்தது. மெத்துசலாவுக்கு பின் யாரெல்லாம் வந்ததுன்னா லாமைக்கு வந்தார். லாமைக்கு பிறகு யார் காலத்தில், இதையாவது சொல்லுங்க பார்க்கலாம். யார் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது? வெரி குட். நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது. நீங்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது. மெத்துசலாக்கு பேர் போடும்போதே பேர் போட்டிருக்கிறான், இவன் போன பின் அது வரும். ஜலப்பிரளயம் மட்டுமல்ல, ஆண்டவருடைய
ஒரு நியாய தீர்ப்பு என்று சொல்ல முடியும் இல்லையா? ஜனங்களுடைய பாவம் கொடிதானதுனால, அக்கிரமம் மிகுதியானதுனால ஆண்டவருடைய கோபம் எழுந்தது. ஆண்டவர் இந்த ஜனங்களை அழிக்கும்படி ஒரு ஜலப்பிரளயத்தை அனுப்பினார். ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். இதுதான் இந்த சம்பவம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கவனித்து பாருங்க. உங்க எல்லாருக்கும் இந்த வேத பகுதி தெரியும். ஏனோக்கு வாழ்ந்த நாட்கள் ரொம்ப ஒரு பரிசுத்தமான நாட்கள். எல்லாரும் தேவனை தேடினாங்க. அப்படியே ஒரு சந்தோஷமான நாட்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்முடைய நாட்களை போல அந்த நாட்கள் கொடிய நாட்களாக இருந்தது. பாவம் பெருகினது, அக்கிரமம் பெருகினது, எங்கு பார்த்தாலும் பாவத்தின் கொடுமையான நாட்கள். அந்த நாட்களில் தான் ஒரு பரிசுத்த சந்ததியை ஆண்டவர் கொண்டு வந்தார். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஆதாமின் பிள்ளைகள் காயின் ஆபேல் பற்றி உங்களுக்கு தெரியும். ஆபேல் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. காயின் என்ன செய்தான்றது தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சந்ததி வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். நான் இதை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமான காரியம். பாருங்க, காயினுடைய சந்ததி அப்படி வரும்னா அந்த சந்ததி ஒரு சாபம் நிறைந்த சந்ததி. காயினுக்காக 7 பழிகள் என்று சொல்லி சாபத்தை ஆண்டவர் வைத்தார். அந்த சந்ததியில நம்மை ஆண்டவர் வைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆதாமுக்கு இன்னொரு மகனை கொடுத்தார். யாருக்காவது தெரியுமா அந்த மகன்? சேத்து. சொல்லுங்க, சேத்து. உங்களுக்கு தெரிந்தது தான், நான் உங்களை நினைப்பூட்டுகிறேன். ஆதாமுடைய சந்ததியில காயின் சாபத்தின் மகனாய் இருந்தான். ஆனா ஆண்டவர் அந்த சாபத்தை முறியடிக்கும்படி விரும்பினார். ஆதாமின் சந்ததியில சேத்தை கொடுத்தார். சேத்தின் வம்சத்துல ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு, நோவா, இந்த சேத்தின் சந்ததியில இயேசு கிறிஸ்து, அதே சந்ததியில நீங்களும் நானும். இவ்வளவு பேருக்கு தான் சந்தோஷம் இல்லையா? என்ன சந்தோஷம் பாருங்க, முகங்களில் தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. இந்த சந்ததியில நான் பிறந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒருவேளை ஏன் இதை உங்களுக்கு வலியுறுத்துறேன்னா, சிஸ்டர், சேத்தினுடைய சந்ததி, இயேசுவினுடைய சந்ததி எல்லாம் எனக்கு நினைவுக்கு வரல. என்னுடைய தகப்பன் குடும்பம், என்னுடைய மூதாதையர் குடும்பம், என்னுடைய அப்பா, என்னுடைய பாட்டனார், ஐயோ துன்மார்க்கர்கள் சிஸ்டர், கொலைபாதகர்கள், சாப நிறைந்த குடும்பம். இந்த குடும்பத்துல நான் பிறந்தேனே என்று நினைத்தீர்கள் என்றால், இயேசு உங்களுக்காக சாபமானார். இயேசு உங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டார். இயேசு உங்களை ஆசீர்வாதத்தின் சந்ததியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு முறை ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அநேகருக்குள்ள சிலர் என்கிட்ட பேசும்போது கூட சொல்லுவாங்க, என்னக்கா நீங்கெல்லாம் பரிசுத்தமான குடும்பத்துல பிறந்திருக்கீங்க, எங்க அப்பா எல்லாம் பொல்லாத தகப்பன். இருக்கட்டும், இயேசு உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, இன்றைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்காக இயேசு சாபமானார். என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இதை உணர்ந்தாதான் நீங்க ஆமேன்னு சொல்லுவீங்க, அல்லேலூயா சொல்லுவீங்க. சும்மா ஒரு பிரசங்கமா கேட்டீங்கன்னா அமைதியா உட்கார்ந்துருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, என் குடும்பம் ஒரு சாபக்கேடான குடும்பம், தரித்திரம் நிறைந்த குடும்பம். என் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதமே கிடையாது. பிள்ளைகள் செத்து கொண்டிருந்தார்கள். ஒரு தொழிலை தொடங்கினா நஷ்டம், இங்க போனா நஷ்டம், எங்க போனாலும் அவமானம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்த என்னை இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உற்சாகமாக தட்டுங்கள். மேலே இருக்கிற எல்லாரையும்
பார்த்து சொல்றேன், கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசு என் சாபத்தை முறியடித்தார். ஓ ராமா ஷகத ரமணியா, ஹல்லேலூயா. இயேசு இருளை வெளிச்சமாக்கினார். நம்முடைய குடும்பம் சில வேளை இருளில் கடந்து போயிருக்கலாம். நேற்று கூட ஒரு ஊழியக்காரன் வந்திருந்த போது நான் பேசினேன் அவரிடம். இந்த பகுதியெல்லாம் நாங்கள் வந்தப்போ இருளா இருந்தது. நான் சிறு குழந்தையாக இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார்கள். இந்த பகுதியில் எங்குமே வெளிச்சம் தெரியாது, அந்தகாரம் மூடி இருந்தது. எங்கேயுமே ஒரு வீடை பார்க்க முடியல. அவ்வளவு இருளான நேரத்தில் கர்த்தர் இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தார். வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். உங்கள் பகுதியில் ஆண்டவர் இருளை மாற்றி வெளிச்சத்தை கட்டளையிட போகிறார். விசுவாசித்து சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். வெளிச்சத்தை கட்டளையிட்டார், விடுதலை கட்டளையிட்டார். கட்டப்பட்டு இருந்தோம். தனித்தனியா சாட்சியை கேட்டா நீங்க சொல்வீங்க. கடந்த நாள்ல மிஸ்டர் விஜயா சாட்சி சொன்னா, இந்த நாரகன் விளை பகுதியில இருள் மூடி இருந்தது. நாங்கெல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு வீட்டை கூட நாங்க பார்த்ததில்லை. ஓலை குடிசையா இருந்தது. எங்கும் சண்டை, குடி, பிரச்சனை. இன்றைக்கு பாருங்க, இந்த பகுதியில பெரிய பெரிய வீடுகள், நல்ல வாகனங்கள், பிள்ளைகள் நல்ல வேலையில இருக்கிறாங்க. ஏனென்றால் இயேசு அந்த நாரகன் விளை பகுதியின் இருளை வெளிச்சமாக்கினார். ஹல்லேலூயா. நான் இதை சாதாரணமா சொல்லலைங்க, உணர்ந்து சொல்லுகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு பேர் சகோதரர்கள், குடும்பங்கள், சகோதரிகள் வாழ்க்கையில இன்னைக்கு ஒருவேளை நீங்க நெருக்கப்பட்டு வந்திருக்கலாம், கட்டப்பட்டவர்களாக வந்திருக்கலாம். வெளியே பார்க்கறதுக்கு நீங்க கட்டப்படல, ஆனா அந்தரங்கத்துல, குடும்பத்துல, சில பகுதிகளில கட்டப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம். பொருளாதாரத்துல என்னை கட்டி வைத்திருக்கிறான் பிசாசு என்று சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இயேசு உங்கள் சகல கட்டுகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா. குடும்ப சாபங்களை மாற்ற போகிறார். குடும்பத்துல விடுதலையை தரப்போகிறார். இருளான பகுதிகளில வெளிச்சத்தை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அதை ருசிக்க வர என்னால அடுத்த கன்னியூ பண்ணவே முடியல. பலரும் இன்னும் அப்படியே இருக்கிறீங்க அமைதலா. ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஹல்லேலூயா. இப்போ கட்டப்பட்டிருக்கிற நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:23 நாம் பார்க்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்குதா? எனக்கு சொந்தக்காரங்க இல்லை, சொந்தக்காரங்க ஊர்ல இல்லை, நான் வெளியூர்ல வந்திருக்கிறேன், நான் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறேன், எனக்குன்னு 4 பேர் இல்லை. அப்படிப்பட்ட ஆளெல்லாம் சொல்லுங்க, எனக்கு கிறிஸ்து சொந்தக்காரர், இயேசு சொந்தக்காரர். நான் கிறிஸ்து உடையவள், நான் கிறிஸ்து உடைய. சத்தமா ஒரு முறை நீங்க சொல்லுங்க, நான் கிறிஸ்து உடையவள், நான் கிறிஸ்துவின் உடையவர். ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருந்தால் உங்கள் ஜீவன், கொலோசியர் 3:3 பார்க்கிறோம், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. உங்க பிள்ளையின் உயிரை எடுத்துருவான்னு பயப்படுறீங்களா? என் குடும்பத்தையே அழிச்சிருவான்னு நினைக்கிறீங்களா? என் குடும்பத்துக்கு விரோதமாய் சூனியம் வச்சிருக்கிறான் நினைக்கிறீங்களா? உங்கள் ஜீவன் அவன் கையில இல்லை, அவருக்குள், இயேசுவுக்குள், இயேசுவுடனே மறைக்கப்பட்டிருக்கிறது. உங்க குடும்பம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மரண பயத்தோடு வந்திருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், இயேசுவுக்குள் உங்கள் ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கிறது. உங்க ஜீவனை எடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. பிசாசுக்கு உரிமை இல்லை, மந்திரவாதிக்கு உரிமை இல்லை, உங்க விரோதிக்கு உரிமை இல்லை, உங்களோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற மனுஷனுக்கு உரிமை இல்லை. ஒருவேளை இரவு தூக்கம் வராம நீங்க வந்திருக்கலாம். ஐயோ என்ன நடக்குமோ, என்ன நடக்குமோ? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஜீவன்
கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. பாருங்க, எதற்கு இதை சொல்றேன்னா, ஏனோக்கு ஒரு ஒரு சாபத்தின் வம்சத்துல வரல, ஒரு ஆசீர்வாதத்தின் வம்சத்துல வர்றான். ஏனோக்கு இந்த ஜீனாலஜி, அவனுடைய வம்ச பரம்பரையில ஒரு ஜெயம் பெற்றவனாய் மாறினான். ஹalleluya. ஏனோக்கு அந்த அந்த வம்ச வரலாறை நீங்க பார்க்கும்போது ரொம்ப குறைவு நாட்கள் வாழ்ந்தது ஏனோக்கு, அப்படித்தானே? எவ்வளவு வருடங்கள் வாழ்ந்திருக்கிறான்? கொஞ்சம் பைபிளை பார்த்துட்டு சொல்லுங்களேன், அதையாவது படிச்சுட்டு போவோமே. 340 365 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறான். இந்த 365 வருஷம்தான். அதுவரை நிறைய பேரை போட்டிருக்கு, 900 700 800 எல்லாம் போட்டிருக்கு. ஆனா எல்லாரையும் வாழ்ந்தான், பெற்றான், மரித்தான், அவ்வளவுதான் சரித்திரமே. என்ன போட்டிருக்கு? பெற்றான், என்னது? மரித்தான். பெற்றான், மரித்தான், வாழ்ந்தான், மரித்தான். ஆனா ஏனோக்கை பற்றி 2 வசனங்கள் ஒரு வித்தியாசமான ரிப்போர்ட்டை கொடுக்குது. ஏனோக்குக்காக கரங்களை தட்டுவோமா? ஹalleluya. பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து முடிஞ்சா சொல்லுங்க, எத்தனை வருஷம் வாழ்றோன்றது இல்லை, எப்படி வாழ்றோன்றது தான் முக்கியம். கொஞ்சம் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, யார் இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கோங்க. எத்தனை வருஷம் வாழ்றோன்றது இல்லைங்க, எப்படி வாழ்றோன்றது தான் முக்கியம். ரொம்ப நாள் வாழ்ந்து ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறத காட்டிலும் சீக்கிரம் போயிடுறது நல்லது, அப்படித்தானே? ஆனா கொஞ்சம் வாழ்ந்தாலும் உருப்படியா வாழணும். ஹalleluya. ஆமேன் சொல்ற வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். வயசானவங்க எல்லாம் இன்னும் நம்ம வாழுவோம், என்னத்தையாவது செய்வோம், சாப்பிட்டாவது வாழுவோம்னு இருக்கிறோம் இல்லையா? இல்லை, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி வாழ்றது எவ்வளவு நாளோ, 5 வருஷமோ 10 வருஷமோ யாருக்கும் தெரியாது. வாழ்ற நாள் ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்காக நான் செய்தாகணும், இவ்வளவுதான். ஆமேனா? ஹalleluya. பால்கனியில இருக்கிறவங்க என்ன முடிவோட இருக்கிறீங்க? ஆமென். ஹalleluya, ஹalleluya. பிரச்சனை இருக்கதாங்க செய்யும், சாவர வரைக்கும் பிரச்சனை. எனக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான். ஐயோ இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லவே இல்லை, இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை. ஆனா நம்ம இங்க வந்துட்டோம்ல, ஆண்டவரை நேசிச்சிட்டோம்ல, ஆண்டவரை பின்பற்றிட்டோம்ல, இனி ஜீவனாவது மரணமாவது இயேசுவுக்காக. ஹalleluya. ஏதோ ஒண்ணு சாதிக்கணும், ஏதோ ஒண்ணு செய்யணும், ஏதோ ஒண்ணு. எனக்கு ஒரு மண்டபம் கட்டி எல்லாரும் கும்பிடுறாங்களோ இல்லையோ, இல்ல, இயேசுவுக்காக. ஹalleluya. உருப்படியா கல்லறை கட்டுவானா என் மகன்? நல்ல பெட்டியில வைப்பானா? எந்த பெட்டியில வச்சுட்டு போட்டு? இயேசுக்காக இவள் செய்தாள், இயேசுக்காக வாழ்ந்தாள், இயேசுக்காக மரித்தான் என்று சொல்லுகிற ஒரு சாட்சி நிறைய பேருக்கு இன்னும் ஆசை வரமாட்டேங்குது. ஹalleluya, 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 ஹalleluya. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஆண்டவரே இப்படியெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறோம், ஆனா நிறைய காரியத்தை செய்ய முடியல, கட்டப்படுறேன். நேற்று வந்த ஒரு ஊழியர் சொன்னார், அவர் முதல் தடவையா எங்களை பார்க்குறாரு. அவர் சொன்னார், சிஸ்டர் நீங்க எதோ செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா என்ன எல்லாம் தடைப்படுது. மூவ் ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்டுன்னு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹalleluya. இயேசுக்காக மட்டும் இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, விடுதலையான வாழ்க்கை. அவருக்காகன்றது நம் வாழ்க்கையில் அப்படி ஊறிடணுங்க. இன்னைக்கு நீங்க பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறீங்க, கல்லூரிகள்ல ஸ்கூல்ல வேலை பார்க்குறவங்க இருக்கிறீங்க, நிறைய தொழில் செய்கிறவங்க இருக்கிறீங்க. நீங்க நினைக்கலாம், இவங்களுக்கு என்ன தெரியும், ஏன் பாடு பெரும்பாடு.
இந்த பாட்டுல நான் வந்து உட்கார்றதே பெரிய பாடு. இவங்க பாட்டுக்கு ஏதோ ஏசு ஏசுன்னு சொல்றாங்களே, யோசிக்கிறீங்கல்ல? உங்க மைண்ட் எல்லாம் எனக்கு ரீட் பண்ண முடியுது. நிறைய பேரோட மைண்டு தெரியுது. ஏனோக்கு வாழ்ந்த காலத்துல ஒருத்தர் சொன்னாரு, சிஸ்டர், ஊழியத்துல நீங்க இது மாதிரி எல்லாம் செய்யலாம், ஆனா பிஸ்னஸ்ல செய்ய முடியாது, உண்மையை பார்க்க முடியாது, உத்தமமா வாழ முடியாது. எனக்கு தெரியாது, நான் பிஸ்னஸ் பண்ணல. ஆனா ஏனோக்கு வாழ்ந்த காலம் நல்லவங்க இல்லைங்க, எல்லாம் அநியாயக்காரன். ஆனா ஏனோக்கு எப்படி வாழ்ந்திருக்கிறான்? 300 வருஷம் எப்படி வாழ்ந்தான்? தேவனோடு சஞ்சரி. கொஞ்சம் சொல்லி பாருங்களேன், சொல்லியாவது பார்ப்போமே, ஆசையா சொல்லுங்களேன். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அது கேட்ட ஆசையா இருக்குதா உங்களுக்கு? சிலருக்கு தோணும், உண்மையா சிலருக்கு எனக்கு மனசு தெரியுது, ஏன்டா இந்த பிஸ்னஸ் எல்லாம் தொடங்கணுமோ, விட்டுட்டு பேசாம ஆண்டவரோட சஞ்சரித்துட்டு இருக்கலாம். ஆசை இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு ஆசை இல்லாம இருக்காது. இந்த இவன் சாதாரண மனுஷனுங்க. ஒரு புத்தகத்துல படித்து, ஒருத்தன் முக்தி அடைய வேண்டும் என்றால், அவன் மோட்சத்துக்கு போகணும்னா, அவன் நல்லவனா வாழணும்னா, அவன் கடைசி காலத்துல வனாந்தரத்துக்கு போயிடணுமா. காட்டுல போய் அவன் தனியா உட்காரணும். ஏன்னா இந்த பொண்டாட்டி பிள்ளைகளோட வாழ்ந்தாலே நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு தான் நிறைய பேருக்கு நினைப்பு. அதனால அப்படி போய் வாழணும், அங்க போனாதான் முக்தி அடைய முடியும். ஏனோக்கு எப்படிங்க வாழ்ந்தான்? 65 வருஷம் சும்மா இருந்தான், ஒன்றும் எழுதப்படலை. 65 வருஷத்துல மெத்துசலாவை பெற்றான். பெற்ற பின் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரிஞ்சுதா சகோதரிகளுக்கு? சில சகோதரிகள் சொல்லுவாங்க, சிஸ்டர், என்னைக்கு இந்த மனுஷனை கட்டுனனோ என் ஆவிக்குரிய வாழ்க்கையே போச்சு. சகோதரர், இவ வந்தாளா என் ஜப வாழ்க்கையே போச்சு. இந்த 4 பிள்ளைகளை பெத்தமா எல்லாம் போச்சு. அப்படியா சொல்லியிருக்கு? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும், அதோட குடும்ப வாழ்க்கையை விட்டு அவன் வெளியே வரலங்க. நீங்க தெளிவா இன்னொரு முறை கூட உங்க கண்ணால வாசிங்க, நான் சொல்றது பொய்யான்னு பாருங்க. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். ஒன்னு சொல்லட்டா, தேவனோடு சஞ்சரிக்கிறவன், தேவனோடு சரியான உறவில் இருக்கிறவன் குடும்ப உறவிலும் சரியாக இருப்பான், குடும்ப வாழ்க்கையிலும் சரியாக இருப்பான், தன் பிள்ளைகளை சரியாக நடத்துவான், தன் தொழில்ல உத்தமமா இருப்பான், தன் வேலையில் ஜாக்கிரதையா இருப்பான், அனைத்து காரியங்களிலும் அவன் உத்தமனாய் நடப்பான். ஆமேன் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இது ரெண்டு பக்கம் போகாதுங்க, ரெண்டும் ஒன்றாக தான் போகும். தேவனோடு அப்படி என்றால், நான் இன்னைக்கு இன்னும் உங்களுக்கு கிளியரா இதை சொல்றேன். கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? தேவன்கிட்ட. இந்த கனெக்ஷன் கரெக்டா இருந்தா இங்க உள்ள வாழ்க்கை எல்லாம் சரியா இருக்கும். இன்னைக்கு பிரச்சனை இங்க கட்டாயிருச்சு. எங்க கட்டாயிருச்சு? தேவனோடு ஐக்கியம் கட்டாயிருச்சு. தேவனோடு உள்ள உறவு கட்டானதுனால குடும்பத்துல பிரச்சனை. சர்ச்சுக்கு வந்ததுனால கனெக்ஷன் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. சிலர் நினைக்கிறது என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை காட்டாத்தர சர்ச்சில் போய் உட்கார்ந்துட்டாலே நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சு. காட்டாத்தர சர்ச்சில் எந்த சர்ச்சுக்கு போனதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆலயத்துக்கு வரணும், நீங்க ஆராதிக்கணும். ஆனா தேவனோடுள்ள உறவு, தேவனோடுள்ள ஐக்கியம், தேவனும் நானும் என்கிற உறவு. ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். யோசிச்சு பார்த்தீங்களா? என்னைக்காவது இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, he walked
with the Lord. தமிழ்ல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து, அந்த சஞ்சரித்துன்ற வார்த்தை நமக்கு புரியாது சில வேளையில். என்னடா சஞ்சரித்து, சஞ்சாரமா, அது என்னன்னு புரியாது. ஆங்கிலத்துல ஈனோக் வாக்ட் வித் த லார்ட். வாக்ட்னா இப்ப எல்லாருக்கும் தெரியும், நடந்து கொண்டிருந்தான். தேவனோடு ஏனோக்கு நடந்துகிட்டே இருந்தான். அப்ப என்ன யோசிக்கிறீங்க? ஓ, காலையில ஒரு வாக்கிங் போவார் போல, அப்புறம் ஒரு ஜாகிங் போவார், அப்படியா? அப்படி யோசிக்கிறீங்களா? நான் உங்களை புரிவதற்காக கேட்கிறேன், தயவு செய்து கவனிங்க. அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை எப்படி இது சாத்தியமாகும்? நாங்க வேலை பார்க்கிறோம், நாங்க பிசினஸ் பண்றோம், எப்படிங்க இது சாத்தியம்? எப்பயும் கடவுளோட நடக்க முடியுமா? நான் ஒண்ணு சொல்றேன், நடக்க முடியும். முந்தின காலத்துல தேவ மனிதர்கள், இங்க நம்ம வீட்டுல எங்க அப்பா அம்மா பல பரிசுத்தவான்கள் இங்க தங்கி இருப்பாங்க. இரவு நேரத்துல அப்படியே ஒரு முழிப்பு முழிக்கும் போது, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஏசுவே, ஏசப்பா, ஏசப்பா, இந்த ஒரு சத்தம் தான் கேட்கும். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நடு இரவுல முழிக்கும் போது என்ன சத்தம் போடுறீங்க? ஒரு பெருமூச்சு வருதா? என்ன பண்ணுவனோ தெரியல, இந்த பிள்ளைய என்ன செய்வனோ தெரியல, இந்த காரியத்தை என்ன செய்வனோ தெரியல. எல்லாருக்கும் இருக்குங்க, இங்க யாரும் நோ சொல்ல முடியாது. அநேகர் இங்க அப்படிதான் இருக்கிறீங்க. ஏக்கம், நினைவெல்லாம் எதையோ ஒண்ண சுத்தி வருது. பிள்ளைகள் இருந்தாலும், குடும்பம் இருந்தாலும், வேலை இருந்தாலும், தொழில் இருந்தாலும், என்ன இருந்தாலும் என் நினைவு. ஹல்லேலூயா. திருமணமான புதிதுல கணவன் மனைவி ஒரே இடத்துல இல்லை, வேற வேற இடத்துல இருந்திருக்கலாம். ஆனா என்ன சொல்லுவாங்க? என்ன செஞ்சாலும் என் மனசு உங்களை தான் சுத்தி இருக்குதுங்க. கணவன் சொல்லுவான், நான் என்ன வேலை செஞ்சாலும் உன் நினைப்பா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க வேலை செய்யலையா? வேலை செஞ்சுட்டு தான் இருந்தீங்க, ஆனா எங்க நினைப்பு இருந்தது? வெக்கப்படாம தைரியமா சொல்லுங்களேன். நேசிக்கிற மனைவியை சுற்றி, நேசிக்கிற கணவனை சுற்றி, நேசிக்கிற பிள்ளைகளை சுற்றி இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நடக்கிறேன் என்றால் இதுதாங்க சாதாரணமான ஒரு காரியம். ஏனோக்கு தேவனோட நடப்பதற்கு பிஸ்னஸ் தடையில்லை, பிள்ளைகள் தடையில்லை. நீங்களே சொல்லுங்களேன், கணவன்மார் சொல்லுங்க, என் குடும்பம் தடையில்லை. சத்தம் வரல, பயமா இருக்குல்ல? எதுவும் சொல்லுங்களேன், எதுவும் தடை இல்லை. ஹல்லேலூயா. நான் இயேசுவோடு நடக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கனை பத்தி ஒன்று சொல்றேன், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சதுதான். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க தேசத்து பிரசிடென்ட், பழைய பிரசிடென்ட், ரொம்ப பிஸியஸ்ட் மேன். ஒரு நாள்ல ஒரு மனிதன், ஒரு ஐஸ்வர்யமான் ஆபிரகாம் லிங்கன்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரு. அநேக மாதங்கள் கிடைக்கல. ஒரு நாள்ல ஆபிரகாம் லிங்கனோட பிஏ கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த குறிப்பிட்ட நாள் உங்களுக்கு அதிகாலை 5 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட். யாரோட? யாரோட? ஆபிரகாம் லிங்கனோட. இவருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த மனுஷனுக்கு. என்னடா இந்த மனுஷன் 5 மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு, இவர் தூங்குவாரா, என்ன செய்வாரு, ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லிங்கனோட ஆஃபீஸ்க்கு அந்த குறிப்பிட்ட நாள் சரியாக 4:45 போயிட்டார். அவர் போய் உட்கார்ந்தா ரூம் லைட் எரியுது, லிங்கன் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த மனுஷன் அப்ப தூங்கவே மாட்டாரா? இரவெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து வச்சிருப்பார் போல, ஒவ்வொரு ஆள்கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கார் போல அப்படின்ட்டு ஒரு அமைதியா உட்கார்ந்துருக்காரு. லிங்கன் சத்தமா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சரியாக 5 மணிக்கு வெளியே உள்ள காலிங் பெல் சத்தம் கேட்குது. அப்படி என்றால் வெளியே இருக்கிறவங்க உள்ளே வாங்க. அமெரிக்கன்ஸ் எல்லாம் சும்மா டக்குன்னு உள்ள போக மாட்டாங்க, வாங்கன்னு சொன்னாதான் உள்ள போவாங்க.
ஆகவே இவர் எழுந்தாரு. இவர் என்ன எதிர்பார்த்தாரு? அந்த மனுஷன் யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாரு. அந்த ஆள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சாரு. அப்படின்னு வெயிட் பண்றாரு. 2ஆம் முறையும் பெல் அடிக்குது. ஜனாதிபதி கிட்ட இருந்து வெளியே உள்ள பெல். இவர் சரி இதுக்கு மேல நம்ம நிக்க கூடாது, கமின் சார் அப்படின்ற சத்தமும் கேட்குது. உடனே கதவை திறந்துட்டு உள்ள போனாரு. உள்ள போயிட்டு இவர் இப்படி 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அங்கே இங்கே பார்க்கறாரு. லிங்கனுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் கேட்டாராம், என்னையா பார்த்துட்டு இருக்கிறீரு? அப்ப இவர் சொன்னாராம், இவ்வளோ நேரம் யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தீங்களே, அந்த ஆளை தான் பார்க்குறேன். அந்த ஆள் போனா தானே நான் உட்கார முடியும். அவர் அப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம், நான் என் தேவனோடு பேசி கொண்டிருந்தேன். அமெரிக்கன் பிரசிடென்ட் யாரையும் சந்திப்பதற்கு முன்பதாக, உனக்கு அப்பாயின்மெண்ட் 5 மணிக்கு கொடுத்தேன் பத்தியா, அதுக்கு முன்னால முக்கியமான ஒருவரை நான் சந்திக்க வேண்டி இருந்தது. அவரை சந்தித்த பிறகுதான் யாரா இருந்தாலும் நான் சந்திப்பது. அவரோடு பேசின பிறகுதான். இன்னைக்கு நான் கனெக்ஷன் சொன்னேன்ல, ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் நாளை தொடங்குவதற்கு முதல் பகுதி, முதல் நேரம், அது நீங்க 6 மணியா இருக்கலாம், 4 மணியா இருக்கலாம், 3 மணியா இருக்கலாம். இன்னைக்கு நான் 7 மணிக்கு வேலைக்கு போகணும், 6 மணிக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஆண்டவரோடு ஐக்கியம், ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே இன்றைக்கு நான் உங்களை எப்படி திருப்திப்படுத்தணும்? ஆண்டவரே இன்றைக்கு என் பாதையில என்ன காரியத்தை நான் செய்யணும்? ஆண்டவரே உமக்காக நான் என்ன பேசணும்? ஆண்டவரே நீங்களும் நானும் ஒன்றாகிற நேரம். ஆண்டவரே நீர் எதை குறித்து என்னோடு பேச போகிறீர்? ஆண்டவரே எங்க ஆசையெல்லாம் நீங்க தான். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தவறாமல் இதை செய்து பாருங்க. அந்த நாள் முழுவதும் நீங்க ஆண்டவரோடு நடக்க முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அடுப்புல வேலை செஞ்சாலும் ஏசு 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 என்கிற ஒரு தாகம் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும். தேவனோடு நடக்கிறேன் என்கிற உணர்வு வந்து கொண்டு இருக்கும். ஒருவேளை நீங்க ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டு இருக்கலாம், ஒரு முக்கியமான காரியத்தை செய்யலாம். உள் உணர்வு தேவனோடு. 1 மினிட் கிடைச்சா யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம், அப்படி இல்லை. உடனே உள்ளம் சொல்லும், 1 நிமிஷம் ஏசப்பான்னு கூப்பிடு. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும். ஆவியானவர் இந்த காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறாரு. ஒரு பெரிய செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணினாலும் அதெல்லாம் சொல்லிட்டு போறதை காட்டியும் முதலாவது இந்த கனெக்ஷன் சரியாகட்டும். காலையில நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் அதிகாலை வேளையில உங்க நாளின் முதல் பகுதியை, முதல் மணி நேரத்தை, முதல் நிமிடங்களை இயேசுவோடு நீங்க நெருங்கி விட்டீர்கள் என்றால் இந்த நாள் போக 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 இயேசு இயேசு என்பது உங்களுக்கு ஆசையா மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சங்கீத புஸ்தகத்துல ஒரு வசனத்தை சொல்றாரு. ஹல்லேலூயா. சங்கீதம் 16:8 வாசிப்போம். எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சங்கீதக்காரனை கேட்குறேங்க, அவன் யாரு? ஒரு ராஜா. பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. நான் பேசும்போதே நீங்க சொல்றீங்க, இவங்களுக்கு என்ன புரியும் என் பாடு? எத்தனை பேரை மேய்க்க வேண்டி இருக்குது என் தொழில்ல. இதுவரெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இயேசுவை எப்படி நினைக்க முடியும்? தாவீது ராஜா பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்ன, அவன் அரசாங்கத்தை பாதுகாக்கணும். 8 மனைவிமாருங்க, ஒரு மனைவி இல்லை, 8 மனைவிமாரு, 13 பிள்ளைகள். பிள்ளைகள் எப்படி? இவனை கொன்னுட்டு ராஜாவாகலான்னு ஒருத்தன், அக்காவை திருமணம் செய்யலாமான்னு ஒருத்தன். ரொம்ப மோசமான பசங்க. இவனுங்களுக்கு அப்பாவா இருக்கிற தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பாடுவோமா? எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, வலப்பக்கத்தில் நீர் இருப்பதினால் அசைவுற விடமாட்டீர். பாடுவோமா? எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைவுற விடமாட்டீ, வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைவுற. மீண்டும் ஒரு விசை. எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைவுற விடமாட்டீ, வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைவுற விடமாட்டீ. ஹல்லேலூயா. இன்னும் பாடிக்கிட்டே இருங்க. அப்பா, வலப்பக்கத்துல நீங்க இருக்கிறதுனால என்னை அசைவுற விடமாட்டீர். ஹல்லேலூயா. நான் அவர் நினைவா இருக்கணும்னு சொன்னேன். அவர் உங்க நினைவா இருக்கிறாரா? எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாருங்க, நம்ம மட்டும் அவர் நினைவில்லை, அவரும் என் நினைவா இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? நம்ம மனசு அவரையே சுத்தி வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு எப்போதும் அதுதான், என் மனசு உங்களையே சுத்திக்கிட்டு இருக்குது ஆண்டவரே, உண்மையே நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் முதல் மணி நேரம் அவரையே அவரையே. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ பழைய இதில் போகிறேன். மெத்துசலாவை பற்றி நம்ம பார்த்தோம். ஏனோக்குடைய மகன் மெத்துசலா, மெத்துசலாவின் மகன் லாமேக்கு, லாமேக்குடைய மகன் நோவா. அந்த லாமேக் என்றால் அர்த்தம் பவர்ஃபுல் என்ற அர்த்தம், வல்லமை உள்ளவன். நோவா என்றால் ஆறுதல் என்ற அர்த்தம். இந்த ஏனோக்குடைய வம்சம் ஆண்டவருடைய சந்ததியாக கூறப்பட்டு இருக்கிறது. நம்ம இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே நான் மட்டும் இல்லை, ஆண்டவரே என் சந்ததி தேவனுடைய சந்ததி என்று சொல்லப்படணும். உங்க கையில இருக்கிற குழந்தைய பார்க்குற நேரம் எல்லாம் சொல்லணும், நீ தேவனுடைய சந்ததி. நீ பெரிய என்ஜினியர் ஆவடா, அப்பாவை போல பெரிய பிஸ்னஸ் மேனா வருவ, சொல்லுங்க, தப்பு இல்லை. அதை காட்டியும் அடுத்த முறை சொல்லணும், என் இயேசுவை போல நீ வருவாய்ப்பா, என் இயேசுவை போல நீ பூரணம் உள்ளவனாய் நீ வருவாய். உங்க பிள்ளைய பார்த்து சொல்லணும், உங்கள் சந்ததி ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாக கர்த்தரின் சந்ததி என்று சொல்லப்படும். இந்த சந்ததி, நம்ம சந்ததி ஆண்டவரை சேவிக்குது. நம்முடைய தலைமுறை 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 யாரா இருக்கணும்னு விரும்புறீங்க? கரமுயர்த்தி விரும்புறவங்க சொல்லுங்களேன். என்னோட முடிகிறது இல்லை, என் சந்ததி தேவனுடைய சந்ததி எனப்படும், கர்த்தருடைய சந்ததி எனப்படும், ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஹல்லேலூயா. நான் யோசிச்சேன், நம்ம ஊர்ல சாமுவேல், தானியேல், பவுல், பால், இப்படி பேரு எந்த வீட்டில் பார்த்தாலும் 3 பேர் இருந்தா ஒரு பேரு சாமுவேல் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஆசை, என்ன ஆசை?
நாளைக்கு என் பிள்ளை தீர்க்கதரிசியா வந்துருவான் இங்க பேர் போட்டதுனால வரமாட்டான். நம்ம யாரா இருக்கணும்? அம்மாமாரு, நான் சொல்றது புரிஞ்சா சொல்லுங்க. சூப்பர், கைத்தட்டுங்க பிரதருக்காக. நம்ம யாரா இருக்கணும்? அன்னாளா இருந்தாதான் நம்ம சாமுவேல வளர்த்துட்டு வர முடியும். பெத்தேன் பேர் போட்டேன்டா, எப்படி வேணா வளர்ந்துட்டு போவோம், நான் பாட்டுக்கு இருப்பேன்னா வளர மாட்டான். நம்ம யாரா இருக்கணும்? அன்னாளா இருக்கணும். தேவ சந்நிதியில கொண்டு போனோம் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே, என் பிள்ளை உமக்கென்று வளர்க்கப்படணும் ஆண்டவரே, என் பிள்ளை உமக்காக ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. நான் ஒரு இன்ட்ரடக்ஷன்ல நின்றுட்டு இருக்கிறேன். நிறைய சொல்ல ஆசை. இன்னும் 1-2 காரியங்களை சொல்லி நான் செய்தியை முடிக்கிறேன். தேவனோடு he walked with the Lord. ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏனோக் walked steadily with the Lord. ஸ்டெடின்னா தெரியுமா? எப்பயும் ஒரு வாரம் நல்லா போச்சுங்க, எப்படி சூப்பரா போச்சு. ஜெபம் என்ன, பாட்டு என்ன, ஆராதனை என்ன. வீட்டில் நாங்கள் குடும்பமா ஆராதிச்சோம் ஒரு வாரம். அப்புறம் ஒரு வாரம் ஒன்றும் இல்லை, திரும்ப ஒரு வாரம். அப்படி இல்லை. ஈனோக் walked steadily with the Lord. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, ஒரு நாள் உங்களோட சஞ்சரிப்பதில்லை. இன்னைக்கு பிரசங்கம் கேட்டுட்டு இன்னைக்கு போய் ஒரே பாட்டு ஜெபம், அது இல்லை. அனுதினமும் ஸ்டெடியா போனா. ஒரு புத்தகத்துல நான் வாசிச்சேன். இது ஈனோக்குன்ற புத்தகம் பைபிள்ல வந்திருக்கணும். அந்த புத்தகம் இல்லாம போயிடுச்சு. பைபிள் ஸ்கூல் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். அது காணாமல் போய் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதான். ஏனோக்கு என்ன பண்ணுவாராம் தெரியுமா? ஒரு நாள் போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவாராம். ஒரு வாரம் வீட்டில் இருப்பாராம். வீட்டில் இருந்து தேவனோட ஐக்கியமாவாராம். 2 நாள் போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவாராம். ஆண்டவரை பற்றினா பாவம் பெருகின நாட்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு நீதியை குறித்து நியாய தீர்ப்பு குறித்தும் பேசுவாராம். திரும்ப வீட்டுக்கு வருவாராம். அப்படி அதுல ஒரு கதையா சம்பவமா எனக்கு தெரியல. நான் அதை வாசிச்சப்போ எனக்கு அது ரொம்ப என்ன தொட்டுது. ஏனோக்கு தேவனோடு நடப்பதுல அவனுக்கு ஒரு ஆசை. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஆசையை புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது எவ்வளோ பேருக்குள்ள போகுது தெரியல. ஆனா எனக்கு இந்த ஒரு வாரம் ஆண்டவரை அவ்வளோ நேசிக்க ஆசையா இருந்தது. ஆண்டவரே, ஆண்டவரே. ஒரு ஏனோக்கு பரிசுத்தவான்கள் அப்படிதாங்க வாழ்ந்தாங்க. எனக்கு தெரியும், ஃபுல் காஸ்பல்ல ஒரு வயதானவங்க தங்கம்மா பாட்டின்னு, அவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஒரு சேர்ல உட்காந்துட்டு 24 மணி நேரமும் படுத்து கூட அவங்க தூங்கினதை பார்க்க முடியாது. ஏசுவே, ஏசுவே, ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. நமக்கெல்லாம் அப்படி முடியாது. ஆனா உள் உணர்வுல என்ன வேலை செஞ்சாலும், பரிசுத்த சென்ட் லாரன்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர் கத்தோலிக்க குறுமடத்துல அந்த குருமார்களுக்கு சமைப்பதும் துணி துவைப்பதும் அவருடைய வேலை. ஆனா அவர் எழுதின புத்தகம் என்ன தெரியுமா? இன் ஹிஸ் பிரசன்ஸ், ஆண்டவருடைய சமூகத்தில். நல்லா கவனிச்சுக்கோங்க. குருமடத்துல குருமாருடைய துணிகளை துவைத்து சமையல் செய்த ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை தேவ சமூகத்தில், தேவனோடு. அவர் சொல்றாரு, நான் நெருப்பு வைக்கும்போது, சமையல் பாத்திரத்தை வச்சு நெருப்பு வைக்கும்போது நான் சொல்லுவேன், இந்த நெருப்பு எரிவது போல பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் நீர் எரிந்து கொண்டே இருப்பீராக. பாத்திரத்தை விளக்கும் போது அவர் சொல்லுவாராம், ஆவியானவரே, இந்த பாத்திரம் தூய்மையாக்கப்படுவது போல இயேசுவின் இரத்தத்தினால என்னை தூய்மையாக்கும், என்னை தூய்மையாக்கும். பாருங்க, ஒரு சாதாரண மனிதனுக்குள்ள இயேசுவோடு வாழ வேண்டும், இயேசுவோடு நடக்க வேண்டும் என்கிற ஆசை வரும்போது அவனுடைய வேலை கூட ஒரு ஜபமாய் மாறுகிறது.
இன்னைக்கு நீங்க உண்மையா ஆண்டவரை நேசிப்பீங்கன்னா, ஒரு ஆசை, தேவனோடு நான் நடக்கணும். ஊழியக்காரங்க தான் செய்வாங்க இல்லைங்க, ஊழியக்காரங்களை மட்டும் ஆண்டவர் சொல்லல. ஏனோக்கு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அவன் தேவனோடு சஞ்சரிக்கையில் பார்க்கிறோம். அப்போ சாதாரண உங்களை போல ஒரு மனிதனாய் வாழும் போது, உங்களை போன்ற பாவம் நிறைந்த சமுதாயத்தில் வாழும் போது, உங்களை போன்று நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் மத்தியில, அக்கிரமம் மிகுந்த மத்தியில ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த அவ்வளோத்தையும் வாசிச்சு நான் முடிக்கிறேன். ஏனோக் was walking in close fellowship with God. அதாவது ரொம்ப க்ளோஸா நடந்தான். இது ரொம்ப முக்கியமானது. ஈனோக் went on God's ways. தேவனோடு நடந்தான்னா கூட நடந்தது, அவர் நினைவா இருப்பது, அவரை பத்தி சிந்திப்பது ஒண்ணு சொன்னேன். இப்போ இன்னொன்னு அடுத்த பகுதி உங்களுக்கு சொல்றேன். ஏனோக்கு என்ன செய்கிறான்? அவர் என்ன நடக்கிறாரோ அவர் வழியில, காட்ஸ் வேஸ், அந்த வழியில நடக்கிறது. ஆண்டவருக்கு இந்த காரியம் பிடிக்காதுன்னா எனக்கும் இந்த காரியம் பிடிக்காது. ஆண்டவருக்கு இந்த காரியம் கஷ்டத்தை கொடுக்கும்னா எனக்கும் இந்த காரியம் கஷ்டத்தை கொடுக்கும். ஆண்டவருக்கு இந்த மனுஷனை பார்க்கும்போது ஒரு மனதுருக்கம் வரும்னா எனக்கும் மனதுருக்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றத. நான் ரொம்ப விளக்க டைம் இல்லை. எனக்கும் மன உருக்கம் வரும். ஆண்டவர் எப்படி, அதே நான். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்காத ஒண்ணுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வாழ முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பக்கத்துல வந்து நான் சொல்ல விரும்புறேன், பிரதர், உங்களால் ஏனோக்கு வாழ்ந்த வாழ்க்கை வாழ முடியும். சிஸ்டர்ஸ், உங்களால வாழ முடியும். உங்க கடினமான இந்த சூழ்நிலையில நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்றால், அன்பு தேவ ஜனமே, உங்களால் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. முடியுமா? முடியுமா? யோசிச்சு பாருங்க. கண்களை மூடுவோமா? இப்ப யாரும் எழுந்து வெளியே செல்ல வேண்டாம். நான் முடிச்சிருவேன். செய்தி பாதியில தான் நிக்குது. ஆண்டவர் உங்களோடு பேசின அந்த சின்ன காரியம் போதும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். இன்னைக்கு கார்ல போகும்போது, அட்லீஸ்ட் போகும்போது பாரு, எப்படிதான் நடத்துவேனோ தெரியல. இப்படி போனா நம்ம பிஸ்னஸ் என்னாகும்? அதை விட்டுருங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஏம்மா, எப்படி நம்ம ஆண்டவரோடு நடக்கிறது? பிள்ளைகளோட சொல்லுங்க. ஏனோக்கு குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்ற காலத்துல தேவனோடு நடந்தானாம்மா. நம்மளும் அப்படி நடக்கலாமா? நம்ம குடும்பமா தேவனோடு நடக்கலாமா? தேவனுடைய சிந்தை நமக்கு உண்டாகுமா? இன்னைக்கு யோசிப்பீங்களா? கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல நான் வாலிபனா இருந்த போது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, இந்த சபைக்கு வந்த போது, நான் உண்மையிலே நினைவா இருந்தேன். உண்மைதான். ஆனா இன்னைக்கு எவ்வளவு கவலை, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம் என்ன அழுத்தி போட்டுருச்சுப்பா. வேண்டாம், அதெல்லாம் இருந்தாலும் உம்மோடு சஞ்சரிக்கிறவனாய், உம்மோடு நடக்கிறவளாய், உம்முடைய வழிகளில் நடக்கிறவளாய், நீங்க எதை பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்காதோ அது எனக்கு பிடிக்காது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒருவனாய், ஒருத்தியாய் நான் மாற விரும்புகிறேன். எல்லா கண்களும் மூடட்டும். உங்க உள்ளம் ஆண்டவரோடு பேசட்டும். ஒருவராவது இப்போ வேற நினைவோட இருக்க வேண்டாம். ஆவியானவர் அதை விரும்பல. சகோதர சகோதரிகளை பார்த்து அன்பா சொல்றேன், ஒரே ஒரு லைன் தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஈனாக் walked with the Lord. ஈனாக் walked steadily with the Lord. ஏனோக்கு ஸ்டெடியா ஆண்டவரோடு நடந்தான். ஒரு நாள் ஜெபம், அடுத்த நாள் மறக்கிறதில்ல. ஒரு நாள் உண்மையான வாழ்க்கை, அடுத்த நாள் எல்லாம் மறந்து போயில்ல. ஆண்டவரே, ஈனோக்கை போல, ஏனோக்கை போல
என்னை குறித்து ஒரு சாட்சி சொல்லப்படணும்ப்பா. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாய் நான் மாறணும், ஒரு மனுஷியாய் நான் மாறணும். நான் பெரிய பிஸ்னஸ்மேன் தான், எனக்கு நிறைய வேலை இருக்குது. அந்த ஆபிரகாம் லிங்கன் ஜெபிச்சாரே, ஆண்டவரை இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். எல்லா கண்களும் மூடி இருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு வாசையை ஆண்டவர் போட்டிருப்பார் என்றால், வெக்கப்படாம வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் மாத்திரம் பார்க்கிறார். நான் கூட உங்களை பார்க்க மாட்டேன். ஆண்டவர் உங்களை பார்க்கறதுக்கு சில உள்ளங்களோடு ஆவியானவர் போராடுவதை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் தெளிவா போராடிட்டு இருக்காரு. அநேக காரியங்கள்ல நீ ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்ட மகனே. உன்னுடைய ஜெப வாழ்க்கையில குறைவு வந்தது, உன்னுடைய வேத தியானத்துல குறைவு வந்தது, ஊழியம் செய்வதில் குறைவு வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப உன்னை உயிர்ப்பிக்க விரும்புறாரு. உன் வாழ்க்கையில பெரிய ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு. ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டது போல உன்னை குறித்து சொல்லப்படும் நாட்கள் வரப்போகிறது. உன்னை குறித்து அநேக சாட்சி கூறும் நாட்கள் வரப்போகிறது. உன் குடும்பம் உன்னை குறித்து சாட்சி சொல்ல போகிறது. வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லும்படியாக உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி உண்டாகிறது. கரமுயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மோடு நடக்க விரும்புகிறேன். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரமுயர்த்தின தேவ பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கரத்தை கீழே போடுங்க. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. அந்த ஒரு சரணத்தை பாடுவோமா? உம்மோடு இருப்பதுதான் கரம் தட்ட வேண்டாம். உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா.